அன்னைக்கு என்னமோ வட்டமா கறி போட்டு என்னமோ கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு என்னமோ வட்டமா கறி போட்டு என்னமோ கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் பேர் தலைகளா கிடக்கிற மாதிரியும் கொஞ்சம் பெரிய மதில்களும் இடையில பாலங்கள் கிடக்கிற மாதிரி என்னமோ கிடக்கிற மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்ல வந்தீங்கன்னு யோசிப்பீங்க. அன்னைக்கு சொன்ன கதையை தான் 2025 முதலாவது கேள்வியா கேட்டிருந்தார். இன்னைக்கு சொல்ல போற கதையை தான் 2025 5வது கேள்வியா கேட்டுக்கிறார். பாருங்க, 5வது கேள்வியா என்ன கேட்டுக்கிறாருண்டா, முதலுறு மின்சுவு புரதங்கள்ற சரியான தொழில்களை தெரிவு செய்ய சொல்லியிருக்கார். அப்போ முதலுறு மின்சவண்டா யாரு, அதுக்கான புரதமண்டா யாரு, அவங்களோட தொழில் என்னென்ன செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு இலகுவாக முறையில ஆன்சருக்கு நாங்க வரலாம். ரைட், முதலுறு மின்சவு என்ற ஆள் எங்க இருக்கிறாருண்டாவாம் களத்துண்டு, அதாவது குளியவுருண்ட வெளிப்புற இல்லை. அன்னைக்கு நாங்க பார்த்தினாங்க இந்த களத்துக்குள்ள யார் யார் குளியவரு, கரு, இளைமணி இந்த டீம் எல்லாம் இந்த மாதிரி காணப்படுன்றது அழகா பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்காதவங்களும் வாங்க. ரைட், இன்றைக்கு பார்க்க போறோம் அவரோட போர்டர் லைன், அந்த வெளிப்புற எல்லையில யார் காணப்படுறாங்க, அந்த பகுதியை என்ன செய்யறோம், ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி எடுத்து அப்படியே ஜூம் பண்ணி இதுல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்க. ரைட், இதுல யார் யார் உங்களோட கண்ணுக்கு தெரியுதுன்னு முதலாக சொல்லுங்க. உங்களுக்கு கண்ணை திறந்து பார்க்குறாங்களுக்கு 2 பெரிய பகுதி தெரியும். ஒன்று பாருங்க, பெரிய பெரிய பாலங்கள் கிடக்கிற மாதிரி, அதே போல கொஞ்சம் பேர் தலைவிழா கிடக்குறாங்க. இந்த 2 டீமுக்கும் அவர் ஒரு பேர் சொல்றாரு. ஒன்று இந்த பெரிய பெரிய பாலங்களா கிடக்கிற ஆளுக்கு சொல்றாரு அதாவது இந்த டீமுக்கு சரி ஒருங்கிணைஞ்சிக்கிறாக்களை ஒருங்கிணைந்த புரதங்கள் இந்த டீம், அதாவது இந்த டீம்லாம் ஒருங்கிணைந்த புரதங்கள். கொஞ்சம் பேர் சுத்தி அங்கேயும் இங்கேயும் காணப்படுறாங்க. இவங்களை சொல்றாரு சுற்றேல் புரதங்கள். எல்லாம் இதுல தந்திக்க நோட் பண்ணுங்க. அதே போல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன தலைகளா கிடக்குறாங்களா, இந்த ஆக்கள் அவர் சொல்றாரு. இந்த ஆக்கள் இந்த ஆக்கள் தான் இந்த அரைக்கிறார். இந்த படம் நீங்க பயாலஜி உயிரியல் பிரிவு முதலாம் யூனிட்ல லிப்பிட்ற தலைப்புல ஆரம்ப பகுதியில பொஸ்போலிப்பிட்டுகள் என்ற தலைப்புகளை பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. அதாவது இவர் இந்த தலை பொஸ்பேட் கூட்டத்தாலையும் கீழே உள்ள ஆக்கள், அதாவது வாழ் கொழுப்பமிலத்தால 2 கொழுப்பமிலத்தால் ஆக்கப்பட்டதால போஸ்பேட் பிளஸ் இந்த கொழுப்பமில வாழ் லிப்பிட்டுக்குள்ளதான் வரப்பு கொழுப்பு, அப்போ பொஸ்போ லிப்பிட் என்ற கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கான். அப்ப இந்த ஆக்களான் இந்த அரிக்கிற ஆக்கள், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த ஆக்கலாம். அப்ப இந்த அரிக்கிற ஆளை சூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 2 பகுதி தெரியும். ஒன்று புரதத்தால், மெயினா புரதத்தாலான பகுதியும், இன்னொன்று நிறைய பேர் பொஸ்போலிப்பிட்டாலான பகுதியும் தெரியும். இப்போ உங்களுக்கு கேள்வி இதுல உள்ள புரதம் செய்யற தொழில் தான் கேள்வி. அப்ப அது தெரிஞ்சாதான் இப்ப நீங்க இதுல வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. ஏற்கனவே அவர் கண்டுபிடிச்சு தந்து இப்ப இதான் தொழில் அது சம்மந்தமா தெரிஞ்சா அதை ஆன்சர் பண்ணலாம். அப்ப அதை என்ன செய்யணும், நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குத்தான் சில வழிகளை உத்தியணும். அப்ப நான் அதுக்கு ஒரு ஐடியா எடுக்கணும், உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறேக்கு இந்த களத்துல உள்ள கூறுகளை களக்கூறுகள், அதாவது கூறுகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மென்சவு என்ன செய்யுதோ அதே வேலையை தான் இந்த களமே தந்த கூறுகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்யும் போது ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு உண்ட அப்பன் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான் அப்படின்ற ஒரு ஒப்புனைக்கு, அதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு படம் ஒன்று எடுத்துக்க. ரைட், இந்த படத்துல பாரு என்ன செய்யுது, இந்த ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு இந்த போன்ற சோல்ஜர்ஸை இந்த நிறைய சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்க பகுதியை நீ பொஸ்போலிபேட் என்று எடுத்துக்க. அதே போல இந்த அரிக்கிற மதில்கள், தூண்களை நீ எப்படி நினைச்சிக்க, வீதி சமிஞ்ச மாதிரி, அதாவது தூண்கள், அதாவது பாதுகாப்பும் செய்யுது, அதே போல சமிஞ்சுகளாகவும் இருக்குது. ஏனென்றதை நான் பிறகு சொல்றேன். ரைட், இந்த மாதிரி ஒரு ஒப்பனை செஞ்சு ஒரு பாவனை வச்சுக்க. ரைட், இப்போ ஒவ்வொரு டீம் மெயினா இந்த 2 டீம் தொழில்களை பார்ப்போம். ரைட், இப்ப இதை கட்டினால் ஆரண்டு கேட்டா உங்களோட அப்பனண்டு தெரியும், இதை கட்டினால் ஆரண்டு கேட்டா தெரியாது. அதைத்தான் அவர் சொல்லிட்டார். சிங்கரன் நிக்கல்சன் 1972 இதை கட்டிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க என்ற கதையை சொல்லிட்டார். நீ அதை அந்த பொய்ஸை அப்படியே ஞாபகம் வச்சு. ரைட், அடுத்து ஒவ்வொரு ஆக்கிற தொழில் சம்பந்தமா பார்க்க போறோம். முதலாவது இந்த கொலஸ்ட்ரால் பொஸ்போலிபிட் சம்பந்தமா பார்ப்போம். இந்த டீம் பொதுவாக உங்களுக்கு தெரியும், இவங்க ஒரு பாகுத்தன்மை, பிசுபிசுப்பு தன்மையா இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, அந்த குளிர் வெப்ப டைம்ல விரைப்பு உறுதியை சேஞ்ச் பண்ற வேலை, அந்த கரையச்செறி படிக்கிறது நீங்க நல்லா டீப்பா படிச்சுக்கே இல்லை. இந்த தொழில மெயினா புரியாள் பொஸ்போலிபிட், இந்த கொலஸ்ட்ரால். 2வது ஆள் நாங்க தேடி வந்த கேள்விக்கான ஆன்சர் யாரு, புரதத்தின் தொழில். முதலாவது தொழில் சந்திக்கிறார், உயிருள்ள கலங்கள்ற குளிய உருவை சூழ்ந்து களத்து அகக்கூறுகளை களப்புற சூழலிலிருந்து பௌதிக ரீதியாக பிரிப்பாராம். கவனம், இரசாயன ரீதியாக இல்ல, பௌதிக ரீதியாக பிரிப்பாராம். 2வது சந்திக்கிறார், அங்கிகளின் பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்களின் பரிமாற்றத்தை ஒழுங்காகின்றது. இந்த நோட்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம், நீ ஒன்னையும் இந்த கட்டமைப்பு சோல்ஜர்ஸையும் ஒப்புச்சு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்னையை பாதுகாக்கிறதுக்கு இந்த இருக்க புரோட்டீன் என்ன செய்யும், வேறு எதிர்கிட்ட இருந்து எல்லாட்டி என்ன செய்யும், உனக்கு தேவையில்லாத ஆக்கட வரக்கட பாதுகாப்பு தருவாங்களான அந்த வேலையை புரியுற மாதிரி இந்த புரோட்டீன் தொழிலை ஒப்புச்சு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். 3வது சந்திக்கிறாரு,
முதலுரிமை செவ்வியில் உள்ள புரதங்கள் களத்தை அடையாளம் காணவும் அதே போல களத்தை இணையம் காணவும் சில புரத மூலக்கூறு வந்து என்ன செய்யுமா கள அடையாளம் காணலையும் பங்கு பற்றுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யார் வாராங்களோ ஒண்ணு பாக்குற யார் தேவையில்ல டீம் ஆக்கள் வரவங்க அது அடையாளம் காண்ற வேலையும் யார் பார்ப்பா அந்த சின்ன வேலையெல்லாம் இந்த புரோட்டீன் தான் பார்ப்பார். அடுத்து சொல்ற சில புரத மூலக்கூறுகள் தனித்துவமான அதாவது உயிரசாயின பொருள்களான நரம்பு கடத்திகள் நிற்பிடின புரதங்கள் சில ஓமோன்கள் என்பவற்றுடன் இடைத்தாக்கம் வருவதற்கான வாங்கிகளாக செயற்படும். அப்ப இதுக்கு ஒரு இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நரம்பு களமின்ச உள்ள கடத்தல் செயல்முறை ஞாபகம் 3 அதாவது ஓமோன்கள் அதாவது வாங்கியா தொழிற்படும் இந்த நரம்பு கடத்தி சில நரம்பு கடத்திடும் அந்த ஏரியாவை கன்செப்ட் ஞாபகம் வச்சுங்கன்னா ஃபுல்லா அதை ஞாபகம் வச்சுக்க இயலும். அடுத்த தொழில் தாரார் களமின்சவில் உள்ள சில புரதங்கள் சில குளியவன்கூட்டு நார்களுடன் இணைந்து களத்தின் வடிவத்தை பேணுமா. அப்ப என்ன செய்யும் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு என்ன செய்யும் இந்த புரதம் சில தூண்களோட இணைஞ்சுதான் என்ன செய்யும் ஒரு பில்டிங் அதுதான் இந்த குளியவன்கூட தூண்கள் அதோட இணைஞ்சுதான் பெரிய ஒரு கட்டமைப்பு ஆகி சில குளியவன்கூட்டு நாரோட இணைந்து என்ன செய்யும் கள வடிவத்தை பேணுதும். அதே போல இந்த புரதம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது சில இடத்துல நொதியமா தொழிற்பட வேண்டிய தேவை வந்தா அதாவது குடல்ற சடைமுறை நுண் சடைமுறை மேலடிகள் சில இடத்துல நொதியமா தொழிற்பட அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரேன் உன்னை பாதுகாக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்படுற மாதிரி தொழிற்படுற செயற்பாடுகளை வந்து யார் செய்வார் இந்த புரோட்டீன். இப்ப உன்னோட கேட்ட கேள்வி வருவோம். இப்ப ஒரு அறிவுண்டு இருக்குமா சாதாரணமா ரைட் பாருங்க முதல் உரிமை புரதங்கள்ற சரியான தொழில்களை தெரிவு செய்க. அருகில் உள்ள களங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்பாடு செய்யும். கள அடையாளம் காணல் களங்கிட்ட தொடர்பாடல் சிக்னல் வேலையில யார் பார்ப்பார் இந்த புரோட்டீன்ஸ். இரண்டாவது பி கூற்ற பாருங்க தனித்துவமான உயிர் ரசாயன பொருட்களுடன் இடைத்தாக்க முயற்சிக்கு வாங்கிகளாக செயற்படும் ஓமோன்களாக நரம்பு கடத்திகளாக நெற்பிடின புரதங்களா என்பவற்றாக ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி செயற்படுவார். மெயினா நிறைய பங்களிப்பு செய்யறார். அதே போல களத்தின் வடிவத்தை பேணுவதற்கு உதவும். ஆரம்பத்திலேயே பார்த்து என்ன செய்யும் புளியவன்கூட்டோட இணைஞ்சும் களத்துல சேர்ப்ப வேணும். அதே போல சும்மா சித்திர வழியில் அப்படி நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அடுத்த கேள்வியை பாருங்க அடுத்த கூற்று முதல் மென்சபின் பாய்மத்தன்மையை பேணுமா பார்க்க கூட சரியா இருக்கும். ஆனா தொழில் வந்து இவர் இல்லை இவர் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் மட்டும்தான் பார்க்கணும் இவருக்கு கொடுத்த வேலையை இவர் மட்டும்தான் பார்க்கணும். அப்ப என்ன செய்யலாம் கடைசி புல மத்த மூணும் சரி அப்படி கூற்று வந்து ஐந்தாவது ஆன்சரா வரும் என்ன